ஆமேன் கர்த்தருக்குரியது. ஆமேன். பாதி கொடுத்துருந்தா பாதி ஆசீர்வாதம், முழுசு கொடுத்துருந்தா முழுசு ஆசீர்வாதம். 2 கையை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய மகிமையினா கர்த்தர் நம்மை நிரப்பட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் ஜெப சிந்தையோடு இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் கைவிடுவதில்லை. ஆமென். யாக்கோபுக்கு சொன்ன வாக்குத்தத்தமான வார்த்தைகளை சொல்லி முடித்த பின்பு கடைசியாக கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை. ஆமென். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதுக்கு முன்னால் 7 ஆசீர்வாதங்களை இந்த யாக்கோபு சன்னதிக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அவருக்கு மட்டும் கொடுக்கல, அவருடைய சன்னதிக்கு கர்த்தர் கொடுக்கிறார். சன்னதிக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை ஈசாக்குக்கு கர்த்தர் கொடுத்தார். ஈசாக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை இப்போ யாக்கோபுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். இந்த வசனத்தை எல்லாம் நான் தியானித்த போது நான் கண்டு கொண்ட ஒரு காரியம் என்னன்னா, ஆமென், கூட இருந்த அவிசுவாசமாக இருந்தவர்கள் பிரிந்து போன போது, தனித்து விடப்பட்ட சூழ்நிலை வந்த போது கர்த்தர் இவங்களை கரம் பிடித்து சில வாக்குத்தத்தங்களை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்த தேவனுடைய பிள்ளைகள் ஆமென் சன்னதியா இன்றைக்கு வரையிலும் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றப்பட கர்த்தர் உதவி செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்றைக்கு யாக்கோபுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இன்றைக்கு இந்த சபையில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கும் கர்த்தர் கொடுத்து கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறார் என்றால், வாக்குத்தத்தம் ஒன்றும் ஒரு நாளும் ஒருபோதும் போய் சொல்வது இல்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிற மனம் மாறுகிறதுக்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் அவர் செய்யாதிருக்கிற தேவனும் அல்ல, சொல்லுவார் அதேபடி செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சில அரசியல்வாதிகள் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். நாங்கள் சொன்னதே நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் செய்வாங்களா என்பது கேள்விக்குறியான ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் சொன்னார் என்றால் அதை நிறைவேற்றி முடிக்க என் தேவன் போதுமான. விசுவாசிக்கிற மாத்திரம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இதே போல தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆமென். கர்த்தர் சொன்னார், ஆனால் இதுவரையும் நிறைவேறல. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேறல? வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது அவர்கள் பொறுமையாக இருந்து வாக்குத்தத்தங்களை என்ன செய்தார்களாம், பெற்றுக்கொண்டார்கள். ஆமென். தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உடனே நடந்ததாக சொல்லப்படலை. சிலர் 20 வருஷம் காத்திருந்திருக்கிறாங்க, சிலர் 25 வருஷம் காத்திருந்திருக்கிறாங்க, சிலர் 30 வருஷம் காத்திருந்திருக்காங்க, சிலர் 40 வருஷம் கூட காத்திருந்திருக்காங்க. அந்த காத்திருந்த சூழ்நிலையில் மத்தியிலும் கர்த்தர் சொன்னதை அவர் மறந்து போகல, கர்த்தர் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை மனுஷங்க மறந்து போகலாம், நாளடைவுகள் போக போக மனிதர்கள் மறந்து போகலாம். ஆனால் தேவன் சொன்னதை நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமான தேவன். ஹல்லேலூயா. முற்பிதாக்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் இன்றைக்கு இந்த சபையில் இதுக்கு முன்பாக செய்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் இது. வாக்குத்தத்தத்தை இந்த சபைக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார், செய்து முடிக்க போகிறார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வாக்கு மாறாதவர். ஆமென். மனிதர்கள் மாறி போகலாம், ஆனால் தேவன் மாறாதவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்லி வசனத்துக்கு நேராக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒரு குடும்பத்தில் 2 ஆண் பிள்ளைகள். அந்த அம்மா ஒரு நல்ல ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பிரின்சிபாலாக இருக்காங்க. அந்த தகப்பனார் தினந்தோறும் உள்ள செய்தித்தாளில் ஒரு நல்ல சூப்பர்வைசராக இருக்கிறாங்க. 2 பேரும் நல்ல வேலை செய்கிறவங்க. ஆனால் ரெண்டு பிள்ளைகளையும் ஜபத்தோடு வளர்த்தி எடுத்தாங்க. நல்ல ஆவிக்குரிய குடும்பம். அதில் 2வது மகன்
நல்ல ஒரு கர்த்தரை நேசிக்கிற ஒரு மகனாக இருந்தான். கர்த்தரும் அவரை நேசிக்கிற மகனாக இருந்தான். அவனை குறித்து 12th படிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தர் சில வாக்குத்தத்தத்தை அவனை குறித்து சொல்லப்பட்டிருந்தது. என்ன சொன்னார் தெரியுமா? நீ வரும் நாட்களில் நல்ல ஒரு மருத்துவராக செயல்படுவார் அப்படின்னு சொன்னாங்க. குடும்பத்தாருக்கு இது கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? எல்லாருக்குமே குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளில் மருத்துவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற செய்தி எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு செய்தி. பரவாயில்ல, ஒரு நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் டாக்டராக மாற போகிறாங்க. எவ்வளோ நல்ல செய்தி இல்லை? அப்போ அந்த செய்தியை கேட்டவுடனே குடும்பத்தார் அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த மகனும் நல்லா படித்தான். 12th முடிக்கும் போது நல்ல மதிப்பெண்களையும் பெற்றுக்கொண்டான். ஆனால் மருத்துவ கல்லூரிக்காக கடந்து செல்லும்போது எல்லா மருத்துவ கல்லூரியிலையும் அவருடைய அப்ளிகேஷனை என்ன செய்தார்? போட்டு விட்டார். ஆனால் என்ன கிடைக்கல? சீட் கிடைக்கல. அப்போ அந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லப்பட்டது, நம்ம ஏமாந்து போனோம், அப்படி தான் அவங்க நினச்சிருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லப்பட்டது, நம்ம இவ்வளோ முயற்சி எடுத்து நம்பிட்டோம், இவ்வளோ முயற்சி எடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் அந்த மகனுக்கு ஒரு BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படிக்கிறதுக்கு அவங்க முயற்சி எடுத்து படிக்க வைத்தாங்க. படித்து கொண்டே இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். இவங்க முயற்சியெல்லாம் அற்று போயிடுச்சு, இவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் அற்று போயிடுச்சு. இனி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது, இனி ஒரு டாக்டர் ஆகிற ஒரு வாய்ப்பு கிடைக்காது என்று நினைக்கிற நேரத்தில் தான் ஏதோ ஒரு மருத்துவ கல்லூரியிலேருந்து இவருக்கு மார்க் அடிப்படையில் நான் உங்களே சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன், சீக்கிரமாக ஃபீஸ் கட்டி இதில் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க? ஃபோன் கால் வந்துருச்சு. வாலண்டரியா நல்லா புரிந்து கொள்ளணும், எதிர்பார்க்கிறதை காட்டிலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை என்ன செய்தான். சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றி என்ன செய்தான்? முடித்தார். அவன் ஒரு இடத்துல மட்டும் இல்லை, பல தேசங்களுக்கு கடந்து சென்று கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நம்ம சொல்லலாம், எனக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லியிருக்கிறார், இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் இன்றைக்கும் என் வாழ்க்கையில் இருக்குது, ஆனால் இன்னும் நிறைவேறலை, ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு இருக்கலாம். கர்த்தர் உருவாக்கப்படுகிற நேரம் வரையிலும், நம்மளை உருவாக்கி படம் விட்டு நம்மளை பொன்னாக மாற்றுகிற நேரம் வரையிலும் கர்த்தர் பொறுமையாக காத்திருப்பார். ஹல்லேலூயா. சில அற்புதங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கும் அவர் செய்ய அவர் போதுமான தேவன். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சொல்கிறார், அவர் சொன்னதை செய்யும் அளவும், ஆமென், அவர் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் கர்த்தர் நம்மை கைவிடவே இல்லை. அதற்கிடையில எத்தனையோ சோதனைகள் வந்திருக்கலாம், அதற்கிடையில எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம், வாழ்க்கையில் உண்மையா நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிக்க என் தேவன் போதுமானவர். விசுவாசிக்கிற மாத்திரம் கையில தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் விசுவாசித்த போது, ஈசாக் விசுவாசித்த போது, யாக்கோபு விசுவாசித்த போது கர்த்தர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். வாசிங்க, இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. எபிரேயர் 6வது அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தரை விசுவாசித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே, தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரில் தானே ஆணையிட்டு. என்ன அழகா இருக்குல்ல இந்த வசனம். இந்த வசனத்தை கொஞ்சம் தெளிவா பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர், ஹல்லேலூயா, தன்னை காட்டிலும் இன்னொருவர் இல்லை, தன்னை காட்டிலும் ஒரு பெரியவர் இந்த உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா. ஆஸ்வதிக்கணும்னா கர்த்தர் தான் ஆஸ்வதிக்கணும். அதனால தான் அந்த வார்த்தை சொல்லப்படுது, தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு. அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நிச்சயமாகவே நான் உன்னை ஆஸ்வதித்து உன்னை பெருக பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை பெருக பண்ணுகிற கர்த்தர் வருவாரே. ஆமென்.
பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நிச்சயமாகவே நான் உங்களை ஆஸ்வதிப்பான்னு சொல்லுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் சொல்லுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் ஆஸ்வாதத்தின் தேவன், அவர் நம்மை பெருக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்படும், நிச்சயமாகவே நான் உங்களை ஆஸ்வதித்து பெருக பண்ணுவேன் என்றார். அடுத்த வசனம் என்ன சொல்ல, அந்தபடியே அவர் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஹல்லேலூயா. பொறுமை உள்ளவர்களுக்கு ஸ்தோத்திரம். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? உலகம் என்ன சொல்லுது தெரியுமா? பொறுமை உள்ளவன் பூமியை ஆளுவான். ஆமென். ஹல்லேலூயா. பொறுமை உள்ளவங்களுக்கு ஸ்தோத்திரம். டென்ஷன் ஆகும் நேரத்துலலாம் பொறுமையை கற்று தரணும். அவிசுவாசமான வார்த்தைகள் சொல்கிறதுக்கு முன்னால் நமக்கு என்ன வரணும்? பொறுமை வரணும். அடுத்த நிமிஷம்தான் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க திட்டம் வச்சுருப்பார்னா அதுக்கு முந்தி நம்ம அவிசுவாசமான வார்த்தையை என்ன செய்திடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. ஆமென். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் சத்தம் எனக்கு போதாது, சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்ல பலத்தோடு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் குறித்து வச்சுட்டார்னா அதுக்கு முந்தோ மாட்டார், பிந்தோ மாட்டார். ஆமென். கரெக்டாக அந்த நேரத்துக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்தி நிறுத்த அவர் போதுமானவர். ஆமென். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை அதில் யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள். சிறைச்சாலை அனுபவனுடைய வாழ்க்கையில் வந்த போதிலும் ஆமென், அவன் அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெற எத்தனையோ நாட்கள் பிரயாசப்பட்டான். அந்த பானபாத்திரக்காரன்றத்தில் கூட சொல்லி அனுப்பினான். ஆனால் அவன் கூட என்ன செய்தாச்சு, மறந்தாச்சு. ஆனால் தேவன் குறித்த நாளில் வசனம் சொல்லுது, தீவிரமாய் அவனை அழைப்பித்து. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன நாளில் கர்த்தர் தீவிரமாய் நம்மளை ஆஸ்வதிக்க அவர் போதுமானவர். விசுவாசிக்கிற மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல கை. இந்த வசனங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறவங்க பாக்கியவான்கள். ஏற்றுக்கொள்ளுங்க. இது கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்கிறவங்க, உண்மையாக கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவங்க ஜீவனோடு அதை ஏற்றுக்கொள்வீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சன்னதிகளில் கர்த்தர் அதை நிறைவேற்ற என் தேவன் போதுமான. நல்ல கையை தட்ட முடிஞ்சவங்க ஆமென். சத்துரு அதை பறிக்க நினைக்கும் போது அதற்கு முன்பாகவே நீங்கள் விழத்தட்டா அவன் முயற்சி எடுக்கும் போது நீங்கள் சொல்லுங்க, இல்லை கர்த்தர் எனக்கு இந்த வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார், அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறது வரையிலும் நான் சும்மா, கர்த்தர் என்னை சும்மா விட மாட்டார். அவர் சொன்னதை செய்கிறது நாள் வரையிலும் அவர் நமக்கு பொறுமை கற்று தரும்படியா காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. யாக்கோபு நல்லவனாக இருக்கும்போது அவன் ஆஸ்வதிக்கலை. ஆமென். யாக்கோபு தேவனுக்கு பிரியமாக இருக்கும்போது கர்த்தர் அவனை ஆஸ்வதிக்கலை. அவன் செய்தது என்ன தெரியுமா? தகப்பனாரையும் தன் சொந்த சகோதரனை ஏமாற்றி ஆஸ்வாதத்தை வாங்கிட்டு வீட்டில் இருக்க முடியாமல் தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில் வெளியே வந்தான் யாக்கோபு. ஆமென். ஹல்லேலூயா. எப்போ இந்த ஆஸ்வாதத்தை வாங்கினா? ஒரு எத்தனாக இருக்கும்போது. ஆமென். ஏமாற்றுக்காரனாக இருக்கும்போது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எப்போ முகத்தை நல்லா துக்கமாக வச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா? கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆமென். உங்களுக்குன்னு வர்ற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். கர்த்தர் தருகிற வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள உங்கள் வாழ்க்கையில் அது உங்கள் சாரும், அது எங்களை சாராது. ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளனா கர்த்தர் எங்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. சொல்கிறேன், எங்களை கர்த்தர் ஆஸ்வதிச்சிட்டே இருப்பார். நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் அந்த ஆஸ்வாதம் உங்களுக்கும் சாரும் எங்களுக்கும் சாரும். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்கப்பா. கர்த்தர் யாக்கோபை பார்த்து சாதாரணமாக அவன் வரும்போது தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமையில் ஒரு காட்டு பகுதியில், நான் இதில் வசனத்தை நான் தியானிக்கும் போது தற்செயலாக அந்த இடத்துல அவன் தங்கினான். ஆமென். இந்த சூரியன் அஸ்தமானதுனால இனி போக முடியாது, இருட்டில் நம்ம போக முடியாது என்ற சூழ்நிலையில் அவன் தங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். அதனுடைய 11ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்க.
ஒரு காட்டு பகுதியில் யாரும் இல்லாத இடத்துல ஒரு கல்லை நல்ல தலைனை வச்சு படுத்தவனுக்கு இப்போ தலைனை என்ன தெரியுமா? கல். ஆமென். கல்லை படுக்கிறதுக்கும் தலையில் படுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்கள். நம்ம அந்த ஸ்தானத்தில் இருந்தால் நமக்கு தலையிலேருந்து என்ன தான் வரும்? ரத்தம் தான் வரணும். ஆமென். கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்கள். அவன் எவ்வளோ கண்ணீரோடு அந்த இடத்துல அந்த கல்லை தலைனையாக வச்சு படுத்திருப்பான். வீட்டில் உள்ள காரியத்தெல்லாம் யோசித்திருப்பான். இந்த அம்மாவால் நான் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லைன்னு சொல்லியிருப்பான். ஆமென். இந்த அம்மா தானே என்னை ஏமாற்றி இந்த ஆசீர்வாதத்தை வாங்க வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தம் யார் மேலே இருந்திருக்கணும்? அம்மா மேலே இருந்திருக்கணும். விரட்டி விட்டதும் இந்த அம்மா தான். ஆமென். ஆமாம். இனி நீ இங்கே இருந்தால் உனக்கு என்ன உண்டாகும்னா நீ மரணத்துக்கு நேரம் நடத்தப்படுவ. அதனால் நீ எங்கள் வீட்டை சேர்ந்து நீ ஓடி போயிருன்னு சொல்லி விரட்டி விட்டதும் இந்த அம்மா தான். இப்படி இதெல்லாம் நினச்சி ரொம்ப நேசித்த இந்த அம்மா என்னை கடைசி நேரத்தில் வீட்டிலே நிற்க விடாமல் வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்களே, தனித்து விடப்பட்டனே அப்படின்னு ஏங்கி போய் தனித்தவனாய் ஆமேன் ஒரு கட்டில் இல்லாமல் ஒரு காட்டு பகுதியில் ஒரு தலைனை இல்லாமல் கல்லை தலைக்கு மேலே வச்சுட்டு அவன் என்னெல்லாம் நினச்சிட்டு படுத்திருந்தானோ, எப்படி அழுதுட்டு படுத்திருந்தானோ தெரியாது. ஆனால் இதெல்லாம் பார்த்தவர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. விரட்டி விட்டு அம்மா பார்க்கல, அப்பா பார்க்கல, சகோதரன் பார்க்கல, யாருமே பார்க்கல. அவனுடைய வியாகுலத்தை அறிந்தவர் கர்த்தர் ஒருவரே. ஆமென். அந்த வியாகுலம் உள்ளே இருந்து அவன் கஷ்டப்பட்ட அந்த கஷ்டம், ஆண்டவரே என்னுடைய நிலைமை, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, நான் இப்படி விட்டு விரட்டப்பட்டனே என்று ஏங்கி கொண்டு இருக்கும்போது தான் நல்ல தூக்கத்தின் மத்தியில் கர்த்தர் அவருடைய ஆவிக்குரிய கண்ணை திறக்க வைத்தார். ஹல்லேலூயா. சொப்பனத்தில் கூட கர்த்தர் சில தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தின் மேன்மை, ஆமென், மேலான காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை நம் வேதத்தின் அடிப்படையில் அநேகரை நாம் பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ராட்டாங்கி அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் கண்ட ஒரு சொப்பனம் என்ன தெரியுமா? அவன் ஒரு பெரிய அரண்மனையில் படுத்திருக்கல, அவன் படுத்திருந்த ஒரு காட்டு பகுதி, எந்த ஒரு ஆதரவு அற்ற நிலைமையில் படுத்திருந்த போது அவன் கர்த்தர் அவனுடைய கண்களுக்கு தெரிய வைத்த ஒரு சொப்பனத்துடைய மகிமை என்ன தெரியுமா? 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். இதே அனுபவத்தை தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஆமென், உண்மையா ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாய் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். விசுவாசிக்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா சிறுமைப்பட்டவர்களுக்கு விரோதமா நீ பேசாத அப்படின்னு சொல்லப்படுற. ஏன்னா அவருடைய தேவ தூதர்கள் எப்போதும் தேவனுடைய சமூகத்தை என்ன செய்கிறார்கள்? தரிசிக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதும். ஆமென். உங்க வீடு தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குறதுமா இருக்குதா? நம்முடைய சபை தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குறதுமா இருக்குதா? எங்கே ஏறுகிறது இறங்குமா இருக்கும் தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்குற இடத்துல, கர்த்தரை கெஞ்சுகிற இடத்துல, ஆராதிக்கிற இடத்துல தேவதூதர்கள் மேலே ஏறுகிறதும் இறங்குறதுமான ஒரு தேவ மகிமையை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒரு அம்மா இப்படி சொன்னாங்க. ஆமென். அவங்க கண்களுக்கு தரிசனம் பார்த்து ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஒரு தூதர் கையில் ரெண்டு கூடை இருக்குதான். ஆமென். 2 கூடை. அந்த 2 கூடையை நிரப்புறது யாருடைய வேலை தெரியுமா? நம்முடைய வேலை. ஆமென். 1 ஸ்தோத்திர ஜபம், 1 விண்ணப்ப ஜபம். அந்த கூடையை பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு கண்ணுக்கு நல்லா தெரியுதான், விண்ணப்ப ஜபம் தான் நிறைஞ்சு போய் இருக்குதான். ஆமென். ஸ்தோத்திர ஜபம் குறைஞ்சிருக்குதான். அப்போ தான் அவங்க புரிந்து கொண்டாங்க இது 2 கூடையில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கும்போது அந்த தூதனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை, இது 2ம் தேவ சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்தப்படுகிற ஒரு காரியம். நம்ம எவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணுறோமோ அவ்வளோ ஸ்தோத்திரமும் தேவ சமூகத்தில் அது எட்டப்படுகிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. 1000 ஸ்தோத்திர பலிகளை, 1000 தகன பலிகளை சாலமோன் அதை செலுத்தின போது
அந்த 1000 தகன பலி செலுத்தின நேரத்தில் அந்த ராத்திரியில் தான் கர்த்தர் அவனை சொப்பனம் கண்டு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எப்போது ஸ்தோத்திர பலி, எப்போது உங்கள் வாயில் துதி நம்முடைய வாயில் வருமானால் கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது அதனுள்ள ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்து பலப்படுத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். கையில் தட்டி கர்த்தரை துதிங்க. இன்றைக்கும் ஆமென். நாம் செலுத்துகிற விண்ணப்பங்கள், நாம் செலுத்துகிற ஸ்தோத்திர பலிகள் மேலே போயிட்டும் வந்தோம், பதில் தந்தோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம ஆசீர்வதித்து வருகிறதுக்கு கர்த்தர் ஒரு கிருபை தந்திருப்பார் என்றால் அதை நிரூபிப்பதற்காகவே கர்த்தர் யாக்கோபுடைய கண்களை கர்த்தர் திறந்த போது ஆமென் ஏணி மூலம் மேலே ஏறுகிறதும் இறங்குறதுமாய் அவள் கண்டு சந்தோஷப்பட கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதுக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க 13ஆம் வசனம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுலேயும் ஏசாயா ஒரு தரிசனம் பார்ப்பார். அதில் நீங்கள் வாசித்து பாருங்கள். மேலே நின்று கர்த்தர் அவரோடு கூட பேசுகிற வார்த்தையை உங்களால் பார்க்க முடியும். வாசிங்க அந்த வசனத்தை மட்டும். 3ஆம் வசனம்னு நினைக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் என்ன செய்யப்பட்டிருந்தது? நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா. இவர் பார்த்த தரிசனத்தில், இவர் பார்த்த சொப்பனத்திலையும் கர்த்தர் மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமும் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சன்னதிக்கும் என்ன செய்வேன்? தருவேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு? நம்முடைய தேவன் யாரு? ஆபிரகாமும் தேவனும் ஈசாக்கின் தேவனும். உங்க தேவன் இல்லையா? ஆமென். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன். நம்முடைய தேவன் எங்கே போனார்? ஆமென். சொல்லுங்க பார்க்க. என்னுடைய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த பாட்டில் நீங்கள் வாசிக்கும் போது சொல்லப்பட்ட யாக்கோபின் தேவனும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் மேலே நின்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 7 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதில் ஒன்று வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சன்னதிக்கும் தருவேன். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் இருக்கிற இடம் சாதாரணமான இடம் இல்லை. நீ படுத்திருக்க ஒரு காட்டு பகுதி தான். அதை நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் சுதந்திரமாக தருவேன். ஆமென். ஒரு அடி நிலம் கூட சொந்தமாக இல்லாத காலத்தில் தான் கர்த்தர் சொன்ன, நீ போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, நான் அதை உனக்கு சுதந்திரமாக தருவேன். ஹல்லேலூயா. நம்ம படுத்திருக்கிற இடம் எந்தவா இருந்தாலும் விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சுதந்திரமாக தரப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எத்தனை பேர் அதை சுதந்திரிக்க போறீங்களோ அவங்க எல்லாம் பாக்கியவான்ங்க. ஒருவேளை அது அந்நிய இடமா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்த போது அவன் திரும்பி வரும்போது கர்த்தர் அந்த இடத்தை அவனுக்கும் அவனுடைய சந்ததிகளுக்கும் கர்த்தர் சுதந்திரமாக கொடுத்து கர்த்தர் ஆஸ்வதிக்க அவர் திட்டமாக வைத்திருந்ததை கர்த்தர் நிறைவேற்றினார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. கைகளை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். கர்த்தர் சொன்னதை அவன் 20 வருஷங்களுக்கு பிறகு அவன் திரும்பி வரும்போது கர்த்தர் அதை சுதந்திரிக்கக்கூடிய கிருபையும் அபிஷேகத்தை கர்த்தர் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தார். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். காலங்கள் மாறலாம், சமயங்கள் மாறலாம், ஆனால் தேவன் மாறாதவர். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை முதல் ஆசீர்வாதம், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சன்னதிக்கும் நான் என்ன செய்வேன்? கட்டளையிடுவேன். வாசிங்க பார்க்கலாம். யோசுவா 14வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 40 வருஷங்களுக்கு பிறகு ஆமென் இந்த யோசுவாவுக்கு கர்த்தர் அவன் இருந்த அந்த இடத்தை சுதந்திரமாக கர்த்தர் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுக. வாசிங்க. அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாயிருக்கிற கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு சுதந்திரமாக தருவது பெரிய மேன்மை. ஆமென். ஜெயம் கொள்கிறவன் சகலவற்றையும் என்ன செய்வான்? சுதந்திரித்து கொள்ளுவான். எப்போதுமே என்னுடைய ஜபத்தில் இந்த வார்த்தை இருக்கும், ஜெயம் கொள்கிறவன் சகலவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான். ஆமென். பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஜெயம் கொள்கிறவன் சகலவற்றையும். ஆமென். ஹல்லேலூயா.
சுதந்திரிக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க, மற்றவங்க சொல்லாதீங்க. ஆமென். சுதந்திரிக்கணும் ஆசை உள்ளவங்க சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். ரெண்டாவது பாருங்க, அதில் ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 14ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி, உன் சன்னதி பூமியின் தூளை போல் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் சன்னதி எப்படி இருக்கும்? எப்போ சொன்னா தெரியுமா? சரீரம் செத்து போய் அவனை வாழ்க்கை இல்லாத சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனை ஆஸ்வதிக்கும் போது சொல்றாரு, உன் சன்னதி பூமியின் தூளை போல் இருக்கும். ஆமென். ஒரு முறை ஆபிரகாம் சொல்லும்போது இப்படி சொல்ல, ஆண்டவரே ஒரு பிள்ளை கூட எனக்கு இல்லையே, எப்படி ஆண்டவரே நீர் என்னை ஆஸ்வதிப்பேன் சொன்னீர். ஆண்டவரே வானத்து நட்சத்திரங்களை நீ நோக்கி பாரு, அதே போல நான் உன்னை என்ன செய்வேன்? ஆஸ்வதிப்பேன். ஒரு சன்னதிக்காக ஏங்கி கொண்டிருந்த ஆபிரகாம் சன்னதியை கர்த்தர் என்ன செய்தார்னா பூமியின் தூளை போல கர்த்தர் அவனை ஆஸ்வதித்தார். வாசிங்க பார்க்கலாம். ஆமென். ஆதியாகம புஸ்தகம் 13ஆவது அதிகாரம் அதனுடைய 14 முதல் 17 வசனங்களை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 13ஆவது அதிகாரம் 14 முதல் 17 வசனங்கள். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து. இந்த வசனத்துல நீங்க கவனமா கவனிக்கணும். லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்ன செய்யப்படும்? என்ன கூடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. எங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்குது, 4 பிள்ளைகள் இருக்குது. அதை காட்டிலும் எப்படி பூமியின் தூளை போல கர்த்தர் பெருக பண்ணுவார். விசுவாசிங்க. விசுவாசிக்கிற கூட்டத்தை கர்த்தர் பெருக பண்ணிகிட்டே இருப்பார். ஆமென். உன் விசாலமாக்கு, உன் வாசலை நீ விசாலமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. உன்னோடு சேர்ந்து ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது சாதாரணமான பெருக்கமாக இருக்காது. எண்ண முடியாத அளவுக்கு அது பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் சபைக்கும் ஆமென் இதில் வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்து ஆஸ்வதிக்க போகிறார். அதனுடைய நிலைமை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமானவர் என்று விசுவாசிக்கிற மாத்திரம் கையில தட்டி கர்த்தரை துதிங்க. லோத்து ஆபிரகாமோடு இருக்கும் வரையிலும் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் அவருக்கு கொடுக்கல. லோத்து அவரோடு கூட ஒரு அவிசுவாசி அவர் கூட இருக்கும் வரையிலும், வாக்குவாதம் பண்ணுகிற ஒரு மனுஷன் கூட இருக்கும் வரையிலும் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் அவருக்கு கொடுக்கல. ஆனா கர்த்தர் அவனை விட்டு பிரிந்து தனியே கடந்து சென்ற போது, விசுவாசத்தோடு கடந்து சென்ற போது, கர்த்தரை நம்பி கடந்து சென்ற போது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன்னை தனியே நான் விட மாட்டேன். 4 திசை நீ நோக்கி பாரு. ஆமென். 4 திசைகளிலும் உன்னுடைய ஆத்துமாக்கள் பெருகும். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் பெருகுவாங்க, உன்னை சார்ந்திருக்கிறவங்க பெருவாங்க. உன்னை போல விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் தூளை போல பெருகும். அது பூமி முழுவதும் அது பரம்பி இருக்கும். விசுவாசிக்கிற மாத்திரம் கையில தட்டி கர்த்தரை துதிங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அல்ல, 4 திசைகளிலும் ஆமென். உன்னை விசுவாசிக்கிற உனக்குள்ளால கர்த்தர் தந்திருக்கிற விசுவாசத்தின் பேர்ல அநேக விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகளை நான் எழுப்புவேன். விசுவாசிக்கிற மாத்திரம் கையில தட்டி சொல்லுங்க. ஒருவர் இல்ல, ஆபிரகாம் மட்டும் இல்ல, உன்னை போல விசுவாசிக்க, உன்னை போல கர்த்தருக்காக ஓடி வருகிறவர்கள், உனக்காக உன்னை போல கர்த்தரை நம்புகிற ஒரு கூட்டத்தை தூளை போல நான் பெருக பண்ணுவேன். எத்தனை